Hi, hello, welcome to JAKTECH YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லிங்க்டின்னா என்ன? லிங்க்டினை வந்து எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிங்க்டின்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சோசியல் மீடியா. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி இது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். பட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கும் இந்த லிங்க்டினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் வந்து நீங்கள் எவ்ரி இயர் நீங்கள் வந்து போவீங்க. இப்போது இண்டஸ்ட்ரி விசிட் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரி விசிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் போவோம். அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுப்போம். அங்கே அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். பட் லிங்க்டின்ல அப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் நீங்கள் போட மாட்டீங்க. லிங்க்டின்ல நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது எப்படி வந்து நம்ம போடணும்னா, அங்கே போய் இண்டஸ்ட்ரி விசிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இண்டஸ்ட்ரி விசிட் வந்து எப்படி இருந்துச்சு, அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன பண்ணாங்க, என்ன மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அவங்க வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க, அவங்களுடைய இயர்லி ரெவென்யூ என்ன அப்படிங்கிறத மாதிரி தான் நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த ஒரு தளத்துக்கும் லிங்க்டினுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் வே ஆஃப் எக்ஸிபிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிங்க்டின். ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ், நிறைய சிஇஓஸ் அண்ட் அகடமிஷியன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பர்சனல் பிராண்டை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெக்ரூட்டர்ஸ் அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து லிங்க்டின்லேருந்தே வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் லிங்க்டினோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, லிங்க்டினில் மட்டும் ஒரு 2018 எடுத்த ஒரு சர்வே 2.5 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து லிங்க்டின் கனெக்ஷன் மூலியமாகவே ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2.5 மில்லியனுங்கிறது 25 லேக் ஆஃப் பீப்புள் வந்து அந்த இயரில் எவ்ரி இயரில் லிங்க்டின்லேருந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் எம்ப்ளாயர்ஸ் 7 மில்லியன் போஸ்டிங்ஸ், ரெக்ரூட்மெண்ட்ஸ், ஜாப்ஸை வந்து எவ்ரி மந்த் வந்து அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 92% ஆஃப் கம்பெனி ரெக்ரூட்டர்ஸ் வந்து லிங்க்டினை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் லிங்க்டினோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது. ஸோ இந்த லிங்க்டினோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சில டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு திங் என்னென்னா உங்களுடைய டிஸ்பிளே பிக்சர், டிபி. ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வே ஆஃப் டிபி தான் இதில் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்கிளாஸ் போட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியெல்லாம் போடுவோம். இதில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதில் ப்ரொஃபஷனல் வே ஆஃப் அப்ரோச் இருக்கணும். ஜஸ்ட் செல்ஃபியோ அந்த மாதிரி எடுக்காமல் க்ளோஸ்அப்பில் உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோஸ்அப்பில் ஒரு ஐ மீன் லைட்டான ஒரு பேக்ரவுண்டை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பிளெயின் பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. தென் பெருசாக வந்து பெரிய ஒரு ஃபேஷனாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் போட வேண்டாம். ஸோ இந்த ஃபோட்டோஸை வந்து லிங்க்டின்ல போடலாமா அப்படிங்கிறதுக்கானவே நீங்கள் ஒரு வெப்சைட் இருக்குது, ஃப்ரீலினர்ன்ட்டு. அந்த வெப்சைட்டில் உங்கள் என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதை வந்து லிங்க்டின்ல போடலாமா அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ்லேயே அது காமிக்கும். லிங்க்டின்ல போடலாமா, அது வந்து இன்ஸ்டாகிராமில் போடலாமா, இன்ஸ்டாகிராமில் போட்டால் அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இது இருக்குது ஒருத்தருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் பர்சன்டேஜ் வரும். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி பாருங்கள். அப்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆவரேஜ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த லிங்க்டின்ல வந்து டிபி பிக்சர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டிபி வந்து நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிபிக்கு பின்னாடியே வந்து பேனர்னு ஒன்று இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிகைன் ஸ்க்ரீனு அதில் வந்து நம்ம பெருசாக யாரும் வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதை வந்து நம்ம அப்படியே என்ன டிஃபால்ட் என்ன இருக்கோ அந்த ப்ளூ கலர் ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று இருக்கும், அதையே நம்ம விட்டுருவோம். பட் அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் வே ஆஃப் அப்ரோச்சாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் பெருசாக வந்து அதை நிறைய ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் போடாமல் ஒரு சிம்பிளாக உங்களை வந்து உங்களோட யூனிக் ஸ்கில்லை எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி அதை டிசைன் பண்ணி நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ இதெல்லாமே எதில் டிசைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ கேன்வான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த கேன்வாங்கிற வெப்சைட் ஐ மீன் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS-லேயும் வந்து ஆப்பாகவும் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா
ரொம்ப ஃபோட்டோஷாப் அளவுக்கு உங்களுக்கு தெரியலனா கூட இது வந்து ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஈஸியான ஒரு ஃபோட்டோஷாப், அதாவது ஃபோட்டோ எடிட்டிங் டூலா வந்து இது இருக்கும். அதுல போய் நீங்க இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி திங் இஸ் உங்களை வந்து டிபி அண்ட் உங்களுடைய பேனரை வந்து டிசைன் பண்றது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் விஷயம் ஹைலைட்ஸ். ஸோ அந்த ஹைலைட்ஸ் ஆர் ஹெட்லைன்ஸ் சொல்லுவோம். அந்த ஹெட்லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மோட்டிவேஷனல் கோட்டோ உங்களை பார்த்தீங்கன்னா கேப்ஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதில் வந்து உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு ஜாப் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். ஃபார் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட், நான் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுவேன், கண்டென்ட் ரைட்டிங், நான் வந்து ஒரு ஆடினோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன், ராஸ்பெரி பை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன். அந்த மாதிரியான ஸ்கில்ஸை மட்டும் அதில் நீங்கள் ஒரு லைன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்லாஷ், தென் அதுக்கப்புறம் கான்டென்ட் ரைட்டிங், தென் ஸ்லாஷ், தென் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவானுங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி போடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தென் இதை ஏன் இப்படி நம்ம போடணுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்பெடட் டிசைனர், எம்பெடட் இன்ஜினியர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எம்பெடட் டிசைனருங்கிறது நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகி அதில் உங்களுடைய ப்ரொஃபைலை கோ த்ரூ பண்ணுவாங்க. அந்த கோ த்ரூ பண்ணிட்டு அவங்களுக்கு அது ஆப்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து லிங்க்டன்ல கொடுத்துருப்பீங்க இல்லையா, மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர், அது மூலியமாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களை வந்து அப்ராப்ரியேட் உங்களுடைய ஒரு இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹெட்லைனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது லிங்க்டன்ல. நான் சொன்னது வெறும் ரொம்ப ரெண்டு தான் சொல்லியிருக்கிறேன், டிபி, பேனர் அண்ட் ஹெட்லைன். இதை தவிர நிறைய டிப்ஸ் வந்து நம்ம நிறைய எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற டிப்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வரப்போகிற வீடியோஸில் அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாக்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.